அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை ட்ரிபிள் 8 மேஜிக் டே. வெறும் 26 முறை இந்த எளிமையான ஒரு வரியை எழுதி மணிப்பர்சில் வைத்து பாருங்கள், எக்கச்சக்கமாக பணம் நிரம்பி வழியும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய ட்ரிபிள் 8 மேஜிக் டேவை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இது போன்ற மேஜிக் டேஸ் அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய சிம்பிளான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எளிமையானது, அதே நேரத்தில் உடனே பலனை கொடுக்கக்கூடியது. சோ இந்த சிம்பிளான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாளைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஒரு வரி என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ட்ரிபிள் 8 மேஜிக் டே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் தேதி 26, அதனுடைய கூட்டு எண் 8, 2+6 நமக்கு 8 கிடைக்கும். அதே போல மாதமும் 8வது மாதம், வருடத்தை கூட்டினாலும் நமக்கு சிங்கிள் டிஜிட் எண் 8 கிடைக்கும். இந்த 3 எட்டுகள் சேரக்கூடிய நாளை நம்ம ட்ரிபிள் 8 மேஜிக் ஏஞ்சல் டேன்னு சொல்லுவோம். இந்த அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய சில சூட்சமமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது அதீதமான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த ஒரு வரியை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதலாம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டைமிங்ஸ் மட்டும் தாங்க. நாளைய தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் காலை 8 மணி 59 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் மற்றும் இரவு 8 மணி முதல் 8:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்க வேண்டாம். அதாவது 2 முறை நீங்க எழுதணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முறை இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை மிஸ் பண்ணவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் நமக்கு இது போன்ற மேஜிக் டேஸ் கிடைக்கும். சோ அந்த நாட்களில் அப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மெத்தட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஏஞ்சல் நம்பர், இன்னொன்று அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். அதாவது நேர்மறையான ஃபுல் பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சென்டென்ஸை எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா சில முறைகள் எழுதுவதனால அல்லது சொல்வதனால அந்த வாக்கியத்தின் சாரம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இது போன்ற அஃபர்மேஷன் சென்டென்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியம் அதீதமான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த அஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதலாம். இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கூடாதுங்க, அதாவது மொழிபெயர்க்க கூடாது. ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் மொழிபெயர்த்து நம்ம எழுதலாம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அஃபர்மேஷன் வாக்கியத்தை பார்க்க போறோம். தமிழ் எழுத தெரியாதவர்களுக்காக நம்ம கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பவர்ஃபுல்லான இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வாக்கியத்தை அப்லோட் பண்ண போறோம். அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும்
விதிகளும் இருக்குங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது, அதாவது நம்பர்ஸ் மீது அதீதமான நம்பிக்கை உண்டு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தியிருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த எண்களுடைய காம்பினேஷன் அல்லது கவுண்டிங் வர மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த 369 நம்பருடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு சில இடங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வைத்துதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தோம்னா 369 அப்படின்ற ஒரு மெத்தடே இருக்கு. நம்ம சேனல்ல கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்க, இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம் எந்த ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணாலுமே அதனுடைய பேஸ் நமக்கு தெரியணும். அப்பதாங்க அந்த மெத்தட் மேல ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாகும். எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகளாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட அதை நாம் செய்யும் போதுதான் உடனடியாக பலன்கள் கிடைக்கும். சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த ஒரு வரியை எழுதணும். மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலர் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல எழுதுங்க. ஏன்னா இது ஒரு பணவசிய முறையாக இருப்பதனால கிரீன் கலர் யூஸ் பண்ணோம்னா அது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும். பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்குங்க. குபேரருக்கு பிடித்தமான நிறமும் இந்த பச்சை தாங்க. சோ மேக்ஸிமம் கிரீன் கலர் பென்ல எழுதுங்க. அடுத்ததாக எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தோம்னா 26 முறை நம்ம எழுதணும். எண்ணிக்கையும் மிக மிக முக்கியம். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. கரெக்டா 26 டைம்ஸ் 26 முறை நீங்க எழுதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம், 1 2 3 போட்டுட்டு கூட நீங்க எழுதலாம். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 888 எல்லையற்ற அபரிமிதம் இங்குள்ளது. 888 எல்லையற்ற அபரிமிதம் இங்குள்ளது. 888 எல்லையற்ற அபரிமிதம் இங்குள்ளது. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான ஆற்றல் வாய்ந்த வாக்கியம் இது. 26 முறை நீங்க எழுதி முடித்தவுடன் அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் கொஞ்சம் கிழியாமல் நீங்க பார்த்துக்கோங்க. குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்காவது அந்த பேப்பர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு அந்த பேப்பர் ரொம்ப கிழிந்து போய்விட்டாலோ அல்லது பழசாகிட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். திரும்பவும் வேறு ஒரு மேஜிக் டே வரும்போது அன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அந்த பணவசிய வாக்கியத்தை எழுதி நீங்க மணி பர்ஸ்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.